வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெட்டோடைய அந்த விலக்கு மசோதா நிறைவேற்றமா என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் 60 அனைவருக்குமே போடணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் ஒரு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 4 தேர்வோடைய நோட்டிஃபிகேஷன் டிஆர்பியில் யூஜி டிஆர்பி, பிஆர்டிஇ, டெட்டு மற்றும் பிஇஓடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு சிறிய தகவலை தான் நாம் இப்போ பார்க்கலாம். அடுத்து தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 149 ஜிஓ தள்ளுபடி. அதே போல் பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனம் 2013 2017 டெட் ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனம் என்ன ஆயிற்று அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஸோ அதை பற்றினும் இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெட்டோடைய விலக்கு மசோதா பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ரத்து செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டெட் விலக்கு மசோதா மற்ற மாநிலங்களை பொருந்துகிற அளவுக்கு தமிழகத்தில் பொருந்தவில்லை அப்படின்ற மாதிரி அதிகப்படியான பேச்சுகள் போயிட்டுருக்கிறதுனால ஸோ டெட்டோடைய விலக்கு மசோதாவை பார்த்திங்கன்னா ரத்து செஞ்சிருந்தாங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் போயிட்டுருக்காங்க மக்களே. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த டெட் விலக்கு மசோதாவை விரைவில் நிறைவேற்றமும் செய்ய போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டில் பாஸ் பண்ணால் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா பேசிக்கான மதிப்பெண்கள் ஒரு கம்யூனிட்டிக்கு 75 கொடுத்துட்டீங்க, மற்ற கம்யூனிட்டிக்கெல்லாம் 60 மார்க் கொடுத்துட்டிங்களே, எங்களுக்கும் 60 மார்க் கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய போராட்டத்துக்கு இறுதிக்கட்ட முடிவாக பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் சிறந்த முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ இதுதான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க சற்று முன் வந்த தகவலுங்க. அடுத்து டிஆர்பியில் தொடர்ந்து நமக்கு 4 நோட்டிஃபிகேஷனை வெளியிட போகிறாங்க. யூஜி டிஆர்பி, பிஆர்டிஇ, டெட்டு மற்றும் பிஓடைய நோட்டிஃபிகேஷன் அனைத்துமே ஒரே நேரத்தில் வெளியிட போகிறாங்க. ஸோ அதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்துமே தேர்தல் முடித்து அடுத்த வாரத்துலேருந்தே இதெல்லாமே உங்களுக்கு நடைமுறையில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் இந்த தேர்வுகளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்வுகள். ஸோ ஸ்பெஷல் டெட்டுக்கு உண்டானது பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு, கால அவகாசம் எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் வைக்க போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முக்கியமான அறிவிப்புகளாக என்னவாக இருக்கும் அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. டிஆர்பியை பொறுத்தவரை நமக்கு 1,50,000 ஆசிரியர்களை உடனடியாக எடுக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறையும் சரி, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் சரி, விரைவில் மாணவர்களுக்கு ஸோ இது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. அதிக அளவில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களை எடுக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டுருக்கு மக்களே. ஸோ கிட்டத்தட்ட 1,50,000 ஆசிரியர் பெருமக்களை உடனடியாக எடுக்க போகிறோம் அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கருத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.